அரசியல் அதிகாரம் அற்று இருக்கிறார்கள். தங்களுக்கான குரலை கொடுப்பதற்கு கூட ஒரு நிழல் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயமா நாங்கள் போட்டியிடுவதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான கள வேலைகள் நிறைய நாங்கள் இறங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோங்க. விரைவில் கண்டிப்பாக அது பற்றின அறிவிப்பு வரும். கட்சியினுடைய பேர் எல்லாமே பதிவுக்கு கொடுத்துருக்குதுங்க. அனைத்து சமுதாய மக்களும் அதில் பங்கெடுப்பதற்கு போல தான் பேர் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் இது ஒற்றை மக்களின் அடையாளமாக இல்லாமல் குரலற்ற சமுதாயங்கள் அனைத்து மக்களையும் ஓரணியில் திரட்டி அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தையும் கல்வி, வேலை, பொருளாதாரம் இது அத்தனையிலும் அவரவர்களுக்குரிய இடஒதுக்கீடு அடிப்படையில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமுதாயத்துக்கு உரிய எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை அரசியலில் கொடுக்கணும். ஏன்னா கல்வி வேலை வாய்ப்பில் கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அரசியலில் கொடுக்காதனால தான் இந்த ஒரு சமுதாய மக்களுடைய கோரிக்கையை கூட நம்மளால் எந்த இடத்துலையும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஒரு சில சமுதாயங்கள் மட்டுமே, ஒரு 10-15 சமுதாயம் மட்டுமே அரசியலில் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற சமுதாயங்களில் அரசியலில் ஒரு தொட்டு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கோம். கட்சி பேர் விரைவில் அறிவிக்கிறோம். அது விரைவில் வரும்போது அதுக்கான விழா எடுக்கிறோம். கண்டிப்பாக அனைவரையும் அழைக்கிறோம். நன்றி.